Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2. இதில் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் போன வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அது வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? f is a function from r star to r star. இங்கே r star என்ன? செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மைனஸ் த எலிமெண்ட் 0. ரியல் நம்பர்ஸில் 0 எலிமெண்ட் மட்டும் இல்லை. அண்ட் f of x equal to 1 by x. ஸோ இப்போ 0 ஏன் எடுத்திருக்காங்கன்னா 1/0 போடும்போது நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரும் இல்லையா? ஸோ அதனால் 0 எலிமெண்ட் இங்கே எடுக்கல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 அண்ட் on2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் f of x1 equal to f of x2 எடுத்துக்கலாம். இதனை இம்ப்ளை பண்ணும் f of x என்னது 1/x. ஸோ f of x1 1/x1 equal to 1/x2. ஓகேவா? ஸோ இது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது x1 equal to x2. So f of x1 equal to f of x2 imply பண்ணியிருக்கு நம்மளுக்கு x1 equal to x2. Therefore it is 1 function. ஓகேவா? Next on2 proof பண்ணுறதுக்கு for every y in the codomain, ஓகேவா, there exist x in the domain. இது வந்துட்டு domain such that or which satisfies f of x equal to y. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னாக்கா இது on2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் y equal to f of x because f is the function which takes x to y from domain to codomain. ஓகேவா? ஸோ f of x equal to yன்னு எழுதிக்கலாம். இப்போ f of x நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/x கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? y இங்கே போயிடும், x இங்கே வந்துடும். ஸோ x equal to 1/y. ஓகே, ஸோ எக்ஸோட இந்த வேல்யூவை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. ஸோ f of x equal to xக்கு பதிலாக 1/y போட்டுக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? 1/x. ஸோ 1/1/y. ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் y மேலே போயிடும். ஸோ f of x equal to y நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். therefore it is on2. ஓகே, ஸோ பேசிக்காக என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? கோடொமைனில் எந்த y எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் என்ன வரும்? 1/yன்னு வரும். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ப்ரெசண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே கொஷனில் இன்னொரு பார்ட் கொடுத்துருக்காங்க. g is a function from n to r star and g of x equal to 1/x. சேம் ஃபங்க்ஷன் தான், பட் டொமைன் வந்துட்டு n கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம இதே ஸ்டெப்ஸ் தான் ப்ரூஃப் பண்ணுவோம். பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லிக்கிறேன். இப்போ g of 1 பிகாஸ் இது நேச்சுரல் நம்பர். ஸோ டொமைனில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 1 2 3 4. ஸோ g of 1 என்ன வரும்? 1/1, தட் இஸ் 1. g of 2 என்ன வரும்? 1/2. g of 3 என்ன வரும்? 1/3 and so on. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்க்கு 1க்கு 1, 1/2, 1/3 அப்படியே தான் இமேஜஸ் போயிட்டுருக்கும். ஸோ ரெண்டு எலிமெண்ட்க்கு சேம் இமேஜ் வராது. ஓகேவா? எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ரெசிப்ரோக்கலாக தான் இமேஜ் வரும். ஸோ இட் இஸ் on to 1 ஃபங்க்ஷன். அண்ட் நீங்கள் ப்ரூஃப் பண்ணும்போது இப்படி தான் எழுதணும். இது எழுத தேவையில்லை, நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ on to 1 செக் பண்ணிக்கலாம். on to 1 பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் on to. பட் நம்ம இமேஜஸ் என்னென்ன வருது? 1, 1/2, 1/3, 1/4 அப்படியே தான் வருது. பட் இட் இஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மைனஸ் த எலிமெண்ட் 0. ஓகேவா? 0 இல்லாத எல்லா ரியல் நம்பர்ஸும் இங்கே ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ 2, 3, 4, 5 இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே ப்ரெசென்ட் இருக்குல்ல. பட் இந்த எலிமெண்ட்க்கு இங்கே ப்ரீ இமேஜ் இருக்காது பிகாஸ் இட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அண்ட் ப்ரீ இமேஜ் நம்ம என்ன பார்த்தோம்? எந்த ஃபார்மில் இருக்கும்? 1/y ஃபார்மில் இருக்கும். ஸோ 2க்கு ப்ரீ இமேஜ் என்ன வரும்? 1/2 வரும். பட் 1/2 இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் இப்போது? there exist y equal to 2 in the codomain such that there is no x in the domain which satisfies f of x equal to 2. ஓகேவா? f of x equal to 2னு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த எக்ஸுமே இங்கே ப்ரெசென்ட் இல்லை. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் on2 மீன்ஸ் 2க்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் on2 ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் செகண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? f is a function from n to n f of x equal to x square. ஸோ இது 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு f of x1 equal to f of x2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் f of x1 என்னது? x1 ஸ்கொயர் வருமா? x2 ஸ்கொயர், f of x2 ஸ்கொயர். ஸோ அதுலேருந்து என்ன கிடைக்குது? x1 equal to x2. எஸ், நீங்கள் யோசிக்கலாம் ப்ளஸ் மைனஸ் ஏன் வரல? பிகாஸ் நம்மளுக்கு டொமைன் அண்ட் கோடொமைன் போத் நேச்சுரல் நம்பர்ஸ்.
நேச்சுரல் நம்பர்ஸில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வராது. ஸோ நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். therefore it is 1 1. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் வராததுனால 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் டு செக் பண்ணுறதுக்கு அதே டெஃபினேஷன் தான் நம்ம செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? ஃபார் எவ்ரி y there exists x such that f of x equal to y. இது இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபார் எவ்ரி y in the codomain there exists x in the domain such that f of x equal to y. இது இருக்கான்னு செக் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு இமேஜஸ் என்ன ஃபார்மில் வருது நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ எஃப் ஆஃப் 1 என்ன வரும்? பிகாஸ் நேச்சுரல் நம்பர், ஸோ 1 2 3 4 தான் வரும். ஸோ எஃப் ஆஃப் 1 என்ன வரும்? 1 ஸ்கொயர், தட் இஸ் 1. எஃப் ஆஃப் 2 என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4. எஃப் ஆஃப் 3 ஸ்கொயர், தட் இஸ் 9. ஸோ 1 4 9 இந்த ஃபார்மில் தான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஸ்கொயர் நம்பரை தவிர மித்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு 2 3 5 6 7 8 இந்த நம்பர்ஸ்க்குலாம் நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. பிகாஸ் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஓகேவா? 1க்கு 4க்கு 9க்கு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் 2 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் நம்ம சொன்னால் கூட போதும். ஓகேவா? ஸோ there exist 2 in codomain, or நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், there exist y equal to 2 such that there is no x in the domain, so that f of x equal to y, that is 2. f of x equal to 2 satisfy பண்ணுற மாதிரி இந்த எக்ஸுமே ப்ரெசென்ட்டாக இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஆன் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் அதே தான். f is a function from z to z, f of x equal to x square, சேம் ஃபங்க்ஷன் பட் டொமைன் அண்ட் கோடொமைன் z நம்மளுக்கு இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். f of x1 equal to f of x2, இது 1 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும்? x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர். ஸோ இங்கே இது வந்துட்டு இன்டீஜர்ஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் x1 ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் x2. ஸோ இது வராது, இது 1 1 இல்லை. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் 1 என்ன வரும் நம்மளுக்கு? 1 ஸ்கொயர் 1. எஃப் ஆஃப் மைனஸ் 1 என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் 1 ஸ்கொயர், தட் இஸ் ஆல்சோ 1. ஸோ ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு சேம் இமேஜ் வருது. ஸோ இட் இஸ் நாட் 1 1. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும். இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும். பட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஃபார் எவ்ரின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? எல்லாமே காமனாக ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட் 1 1. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி ஆன் டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆன் டு சேம் இதே ப்ரொசீஜர் தான். there exist many numbers. ஃபார் எக்ஸாம்பிள் -2 இருக்குது. y equal to -2 such that there is no x which satisfies f of x equal to -2. எந்த நம்பராவது ஸ்கொயர் பண்ணனா, எந்த இன்டீஜரையாவது ஸ்கொயர் பண்ணனா நம்மளுக்கு -2 கிடைக்குமா? there is no number whose square is -2. ஓகேவா? so there exists y equal to -2 such that this definition fails. therefore it is not on 2. so இந்த function 1 1 இல்லை, on 2 இல்லை. ஓகேவா? okay, next third part என்ன? f is a function from r to r, f of x equal to x square. same question, same as integers. அதே நம்மளுக்கு ஆன்சர் தான் வரும். பிகாஸ் இதுலேயும் -1 +1 ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் வரும். அண்ட் -2 ஏதாவது ஒரு எலிமெண்ட் நம்ம சொல்லணும். ஸோ -2 +2 3 எந்த எலிமெண்ட் வேணாலும் சொல்லிக்கலாம், which doesn't have pre image. ஓகேவா? in the domain. so it is not 1 1 and not on 2. okay, so next part போகலாம். fourth part போகலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to x cube and domain and codomain என்னது நம்மளுக்கு n. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இது 1 1 செக் பண்ணிக்கலாம். ஸோ லெட் f of x1 equal to f of x2. f of x என்ன கொடுத்துருக்காங்க? x cube கொடுத்துருக்காங்க. ஸோ x1 cube equal to x2 cube. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x1 equal to x2. ஓகே, இங்கே ப்ளஸ் மைனஸ் வராது. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் 1 க்யூப் பண்ணால் 1 வரும் அண்ட் -1 க்யூப் பண்ணால் -1 வரும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் வரும் இங்கே. ஸோ தேர்ஃபார் இட் இஸ் எஸ் 1 1. அண்ட் மோரோவர் இங்கே நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறதுனால எங்களுக்கு மைனஸ் இன்டீஜர்ஸே இருக்காது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இது 1 1. ஓகேவா? ஆன் டு 1 செக் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி இங்கே என்னென்ன இமேஜஸ் வரும்? எஃப் ஆஃப் 1 என்ன கிடைக்கும்? 1 cube 1. எஃப் ஆஃப் 2 என்ன கிடைக்கும்? 2 cube 8. இதெல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இது நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் எழுத வேணாம். ஓகேவா? எஃப் ஆஃப் 3 என்ன கிடைக்கும்?
3 cube 27. ஸோ கியூப் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இமேஜஸில் கிடைக்கும். ஸோ மிச்ச எலிமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 ஸோ ஏதாவது ஒரு எலிமெண்ட் நீங்கள் சொல்லிக்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் y equal to 2 such that there is no x in the domain which satisfies f of x equal to 2. Okay, f of x equal to y which is equal to 2. இந்த 2 satisfy பண்ணுற மாதிரி எந்த எக்ஸுமே கிடையாது. therefore it is not on 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பார்ட் பார்த்துக்கலாம். okay, so the same question, f of x equal to x cube z to z function is from z to z. okay, so இதுவும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் வரும் 1 1க்கு. பிகாஸ் இங்கேயும் அதே மாதிரி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும், பட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் 1 1. எஸ், ஓகேவா? டிஃப்ரெண்ட் இமேஜஸ், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் 1 1. சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆகும் இங்கே ஒரு. ஓகேவா? இதே மாதிரி பிகாஸ் எக்ஸ் க்யூபுங்கிறதுனால க்யூப் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இட் இஸ் 1 1. ஓகே, ஆன் டு ஒன் செக் பண்ணுறதுக்கு அதே தான், இதுவும் சேம் ப்ரொசீஜர். நம்ம ஏதாவது எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 2 இங்கே வந்துட்டு நிறைய எலிமெண்ட்ஸ் கிடச்சிரும். -2 -3 அந்த மாதிரி இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் y equal to -2 ஆர் -3 எடுத்துக்கலாம். such that there is no x which satisfies f of x equal to -3. ஏதோ ஒரு எலிமெண்ட், ஏதாவது ஒரு எலிமெண்ட் சொன்னால் கூட இட் இஸ் நாட் ஆன் டு. ஓகேவா? ஒரு எலிமெண்ட்க்கு கூட நம்மளுக்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லைன்னா இட் இஸ் நாட் ஆன் டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f is a function from r to r f of x equal to ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதோட மீனிங் என்ன? த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இதோட மீனிங் நான் சொல்லிடுறேன். நம்பர் லைனில் நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். இது 0 1 2 3 அதே மாதிரி -1 -2 -3 ஸோ on. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன் நடுவில். இது வந்துட்டு 0.3 எடுத்துக்கிறேன். ஸோ 0.3க்கு 0.3 எக்ஸ் ஈக்குவல் டு 0.3 எடுத்தனாக்க எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் லெஸ் தென் லெஃப்ட் சைடில் எது பக்கத்தில் இருக்கிற இன்டீஜரோ அதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ இட் இஸ் 0. ஓகேவா? ஸோ எக்ஸ் இது எடுத்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 0 வரும். அதே மாதிரி இப்போ இங்கே 2 பக்கத்தில் 2.5 எடுத்துக்கிறேன். 2.5க்கு என்ன வரும்? லெஃப்ட் சைடில் பக்கத்தில் இருக்கிற இன்டீஜர் தட் இஸ் 2 வரும் ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது 1 1 ஆன் டு 1 நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, ஸோ 1 1 செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா எலிமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இப்போது 0.3க்கு என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. அதே மாதிரி இங்கே 0.5க்கும் நம்மளுக்கு லெஃப்ட்டில் போனால் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் 0 தான். ஸோ அதே மாதிரி 0.9க்கும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் 1.2க்கு என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் 1 வரும் இல்லையா? 1.2 இங்கே இருக்குது. லெஃப்ட்டில் போனால் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் 1. ஸோ 1 வரும். ஸோ எஃப் ஆஃப் 1.7 எடுத்துக்கலாம். ஸோ 1.7ம் இங்கே தான் இருக்குது. ஸோ அதே இது லெஃப்ட்டில் போனால் லெஸ் தென்னாக இருக்கணும், அதனால் லெஃப்ட்டில் போகிறோம். அதிலே பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டில் வர எலிமெண்ட் 1. ஸோ அதுக்கும் ஆன்சர் 1. ஸோ எஃப் ஆஃப் 1.2 1, எஃப் ஆஃப் 1.7ம் 1. ஸோ எஃப் ஆஃப் 1.2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1.7 ஈக்குவல் டு 1. பட் f of 1.2 is not equal to 1.7. ஓகேவா? ஸோ 2 different elements which are not equal, அதுக்கு images same வருது. ஸோ it is not 1 1 function. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நாட் 1 1 சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆன் டு ஒன் செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்தோன்னா இதில் இமேஜஸ்லாம் என்ன ஃபார்மில் வருது? இமேஜஸ் என்ன? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எல்லாமே இன்டீஜராக தான் வரும். எந்த நம்ம வேல்யூ எடுத்தாலும், எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் இங்கே அதுக்கு இமேஜ் வந்துட்டு இன்டீஜராக தான் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.3க்கு என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. அதே மாதிரி 2.5க்கு 2 வந்துச்சு. 1.2க்கு 1. ஸோ 1 2 3 4 ஆர் -1 -2 0 அந்த மாதிரி தான் வரும். இன்டீஜர்ஸ் தான் வரும். பட் இது வந்துட்டு ரியல் நம்பர், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் டொமைன். இதில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? இதில் பாயிண்டில் கூட எலிமெண்ட்ஸ் இருக்கும். இன்டீஜர்ஸை தவிர வேறு எலிமெண்ட்ஸ் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1.2 எடுத்துக்கிறேன். 1.2 yன்னு எடுத்துக்கிறேன். y equal to 1.2 belongs to R codomain which does not have any pre-image.
ஓகேவா? ஆர் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், f of x equal to yன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. there is no x in the domain which satisfies f of x equal to y. ஓகேவா? 1.2 சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி மீன்ஸ் நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன தான் எடுத்தாலும் நம்மளுக்கு 1.2 வராது, பிகாஸ் இன்டீஜராக தான் வரும் நம்மளுக்கு ஆன்சரில். ஓகேவா? ஸோ 1.2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை இங்கே கண்டிப்பாக. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டூ. ஓகேவா? நாட் ஆன் டூன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் 1 அண்ட் நாட் ஆன் டூ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஃபங்க்ஷன். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மாடுலஸ் ஃபங்க்ஷன் f is a function from r to r and f of x equal to mod x. அதோட மீனிங் என்ன, f of x equal to x if x is greater than or equal to 0 and f of x equal to minus x if x is less than 0. ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷனில் எப்போவுமே ஆன்சர் என்ன வரும், பாசிட்டிவாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு 1 இல்லைன்னு சொல்லணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் f of 1 என்ன வரும், 1 is positive integer greater than 0. ஸோ அது அப்படியே வரும், 1 வரும். and f of minus 1 என்ன வரும், minus 1 is less than 0. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ minus of minus 1 என்ன வரும், minus of minus 1 equal to 1. ஸோ f of 1 equal to f of minus 1 which is equal to 1. ஓகே, ஸோ ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு இமேஜ் என்ன வந்திருக்கு, சேம் இமேஜ், தட் இஸ் 1 வந்திருக்கு. பட் 1 is not equal to minus 1. ஓகேவா? ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு நம்ம. இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். இங்கே எப்பவும் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். f of x1 equal to f of x2 எடுத்துகிட்டு mod x1 equal to mod x2. ஸோ x1 is plus minus x2. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும் நாட் 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஆன் டூ இல்லைன்னு சொல்லணும். ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், there exists y equal to minus 2 எடுத்துக்கிறேன் in the codomain such that there is no x in domain which satisfies f of x equal to y equal to minus 2. because நம்மளுக்கு இமேஜஸ் எல்லாம் என்ன ஃபார்மில் வருது, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக தான் வருது. ஓகேவா? நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? 0 அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர், தட் இஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக தான் வருது. பட் இங்கே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f is from r to r. ஸோ இட் இஸ் ரியல் நம்பர்ஸ் கோடொமைன். ஸோ இதில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கூட ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -2. பட் அந்த -2க்கு இங்கே ப்ரீ இமேஜ் இருக்காது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷின் பார்த்துக்கலாம். சிக்னம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f is a function from r to r and f of x equal to 1 if x is greater than 0, 0 if x is equal to 0 and minus 1 if x is less than 0. ஓகே, இது 1 செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த எலிமெண்ட் 0 விட அதிகமாக இருந்தாலும் அதுக்கு இமேஜ் என்ன வரும், 1 தான் வரும். ஸோ நம்ம அதுவே எடுத்துக்கலாம். 1 இல்லைன்னு சொல்லணும் இங்கேயும். ஸோ f of 2 என்ன வரும், f of 2 என்ன வரும், 2 is greater than 0. ஸோ ஆன்சர் 1 வரும். ஓகேவா? அதே மாதிரி f of 3 என்ன வரும் நம்மளுக்கு, 3 is also greater than 0. அதே மாதிரி ஆன்சர் 1 வரும். ஸோ f of 2 equal to f of 3 equal to 1. பட் 2 is not equal to 3 or 1 2 எடுத்துக்கலாம், 1 3 எடுத்துக்கலாம், 3 5 எந்த 2 நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் greater than 0 எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு இமேஜ் நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் பட் இமேஜ் ஈக்குவலாக வருது. ஸோ இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டூ செக் பண்ணுறதுக்கு நம்ம அதே தான் பண்ணணும். இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இமேஜஸில் என்ன எலிமெண்ட்ஸ், இந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது தவிர இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ப்ரீ இமேஜ் இங்கே இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது there exists y equal to 2 எடுத்துக்கிறேன், ஆர் -2 -3 ஆர் 4 5 என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கோடொமைன், ஓகேவா? கோடொமைனில் such that there is no x in the domain which satisfies f of x equal to y which is equal to 2. ஓகே, ஸோ எந்த எக்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் 2 வராது. பிகாஸ் ஆன்சர் எப்பவுமே 1 0 அண்ட் -1 தான் இருக்க முடியும். இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் நைதர் 1 1 அண்ட் நாட் ஆன் டூ. ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 பார்த்துக்கலாம். ரெண்டு செட்ஸ் கொடுத்துருக்காங்க, A 1 2 3 and B 4 5 6 7 and F is a function from A to B and F ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இங்கே ஆல்ரெடி 1,4 2,5 3,6. ஸோ இப்போ இது 1 1 செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 1 செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ 1க்கு என்ன இமேஜ் இங்கே, இந்த 1க்கு என்ன இமேஜ் 4, ஓகேவா. f of 1 equal to 4, f of 2க்கு என்ன இமேஜ் 5, அதே மாதிரி f of 3 equal to 6, ஓகேவா. ஸோ இங்கே 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது டொமெயினில். ஸோ 3 எலிமெண்ட்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் S11 ஃபங்க்ஷன், ஓகேவா. எவ்ரி எலிமெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். பட் இங்கே ஆன் டு ஒன் செக் பண்ண சொல்லலை, அதனால நம்ம 1 1 மட்டும் தான் ப்ரூஃப் பண்ணுவோம். பட் ஆன் டு இல்லை, இங்கே பார்த்துக்கோங்க நீங்கள், இங்கே 7 கூட இருக்குது கோடொமெயினில். பட் 7க்கு ப்ரீ இமேஜ் இல்லை இங்கே, ஓகேவா. 7 எந்த எலிமெண்ட் கூடமே பேர் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டூ. பட் நம்மளுக்கு இங்கே 1 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் S11 நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7 பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, f is a function from R to R, f of x equal to 3 minus 4x, ஓகேவா. ஸோ இது 1 1 ஆன் டூவா இல்லை பைஜெக்டிவான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 1 செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி f of x1 equal to f of x2 எடுத்துக்கலாம். ஸோ என்ன வரும், f of x1 என்ன வரும் 3 minus 4x1, அதே மாதிரி 3 minus 4x2, ஓகேவா. ஸோ 3 3 கேன்சல் ஆகிடுமா, minus 4x1 equal to minus 4x2, minus 4 get cancelled and x1 equal to x2. So f of x1 equal to f of x2 implies x1 equal to x2, therefore it is 1 1 function, ஓகேவா. நெக்ஸ்ட் ஆன் டூ செக் பண்ணுறதுக்கு ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம எப்போ பண்ணுற மாதிரி f of y equal to f of x தெரியும் நம்மளுக்கு. f of x என்ன கொடுத்துருக்காங்க 3 minus 4x. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். y equal to 3 minus 4x இல்லையா. ஸோ 4x இந்த சைடு வந்துருச்சுன்னா ப்ளஸ் 4x ஆயிரும், மைனஸ் 4x இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 4x, 3 minus y, y இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் y, x equal to 3 minus y by 4, ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த வந்துருச்சு. ஸோ இது இந்த டெஃபினேஷனில் போட்டு பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு. ஸோ f of x equal to f of xோட வேல்யூ 3 minus y by 4, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் 3 minus f of x equal to 3 minus 4x. ஸோ 3 minus 4 இது டோட்டல் எக்ஸோட வேல்யூ 3 minus y by 4. ஸோ 4 get cancelled. ஸோ 3 minus 3 plus y, ஓகேவா. minus 3 and minus minus plus y. ஸோ 3 minus 3 get cancelled. ஸோ f of x equal to y, ஓகேவா. ஸோ எஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ என்ன மீனிங், நம்ம கோடொமைனில் என்ன y எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் என்ன வரும் 3 minus y by 4 and it is a real number. ஸோ இந்த 3 minus y by 4 இங்கே ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ எஸ் இட் இஸ் on to function, ஓகேவா. it is both 1 1 and on to, so it is bijective function. okay, next second partல என்ன கொடுத்துருக்காங்க, f is a function from R to R and f of x equal to 1 plus x square. இது 1 1 செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதே ப்ரொசீஜர் தான் நம்ம f of x1 equal to f of x2 எடுத்துக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1 plus x1 square equal to 1 plus x2 square. ஸோ 1 1 cancelled. ஸோ என்ன கிடைக்கும் x1 square equal to x2 square, which implies x1 equal to plus minus x2 because it is real numbers. domain என்னது நம்மளுக்கு real numbers. ஸோ x1 equal to plus minus. ஸோ என்ன வருது, ஸோ f of x1 equal to f of x2 does not imply x1 equal to x2. இது வரல நம்மளுக்கு, ஓகேவா. ஸோ it is not 1 1 function. ஸோ 1 1 இல்லைங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் f of 1 எடுத்துக்கலாம். என்ன வரும் 1 plus 1ஓட ஸ்கொயர். ஸோ 1 plus 1 square 1 2 வரும். அதே மாதிரி f of minus 1 என்ன எடுத்துக்கலாம், 1 plus minus 1 square 1 plus minus 1 square 1 2. ஸோ f of 1 and f of minus 1 both சேம் தான் வருது, equal to 2. ஸோ f of 1 equal to f of minus 1 equal to 2 வருது. பட் 1 is not equal to minus 1. ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் வருது இங்கே 2. therefore it is not 1 1 function, ஓகேவா. எப்போவுமே இந்த மாதிரி x1 equal to plus minus x2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதே எலிமெண்ட் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக, ஓகேவா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வரும்போது
1 எடுத்தோன்னா -1, அதுக்கு ரெண்டுக்கும் சேம் இமேஜ் தான் வரும். அதே மாதிரி 2 எடுத்தோன்னா -2. எந்த எக்ஸாம்பிள் வேணால் கொடுத்துக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இட் இஸ் நாட் 1 1. ஓகே, ஆன் டு 1 செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன வரும், எப்போவுமே பாசிட்டிவ். நெகட்டிவ் நம்பரோட ஸ்கொயரும் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயரும் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவ், அதோட 1 ஆட் பண்ணிவிட்டு அதோட ஆன்சரும் பாசிட்டிவ். ஸோ அந்த ஹோல் நம்பர் வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு டொமைனில் ரியல் நம்பர்ஸ், ஸோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் கூட ப்ரெசென்ட். ஸோ அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், தேர் எக்ஸிஸ்ட் y ஈக்குவல் டு -2 எடுத்துக்கலாம் இன் கோடொமைன் such that there is no x in the domain which satisfies f of x equal to y which is equal to -2. இது satisfy பண்ணுற மாதிரி இங்கே x present ஆல means -2க்கு ப்ரீ இமேஜ் இல்லைங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் onto. ஸோ இட் இஸ் neither 1 1 nor onto function. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8ல் என்ன கொடுத்துருக்காங்க, f is a function from a cross b to b cross a and f of a comma b equal to b comma a. ஓகே, இங்கே நம்மளுக்கு எப்பவுமே என்ன பார்ப்போம், நம்ம f of x equal to y அந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு x. ஓகேவா? a comma b வந்து நம்மளுக்கு x and b comma a தான் y. ஓகேவா? ஸோ 1 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோம், f of x1 equal to f of x2 பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே எக்ஸ்க்கு பதிலாக a கமா b கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம x1க்கு பதிலாக a1 கமா b1 எடுத்துக்கலாம், x2க்கு பதிலாக a2 கமா b2 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், f of a1 கமா b1 என்ன வரும், f of a கமா b b கமா a மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட்லேயும் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எழுதிக்கலாம் b1 a1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன வரும், b2 a2. ஓகேவா? இதுதான் இமேஜஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ். ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் எலிமெண்ட்டாக இருந்தால் தான் ஆர்டர்ட் பேர்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ b1 ஈக்குவல் டு b2 அண்ட் a1 ஈக்குவல் டு a2. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, a1 b1 கமா a2 b2 எழுதிக்கலாமா? பிகாஸ் இதுலேயும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ a1 ஈக்குவல் டு a2 நம்மளுக்கு கிடச்சிச்சு அண்ட் b1 ஈக்குவல் டு b2. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், f of a1 கமா b1 ஈக்குவல் டு f of a2 கமா b2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ a1 b1 ஈக்குவல் டு a2 b2 நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். therefore it is 1 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் டு ஒன் செக் பண்ணுறதுக்கு ஃபார் எவ்ரி எலிமெண்ட் y ஈக்குவல் டு b கமா ஏன்னு எடுத்துக்கலாமா? வெறும் b கமா a இந்த கோடொமைன் எடுத்துக்கலாம். இங்கே b cross a. For every y in the codomain b cross a, there exists x equal to a comma b in the domain such that f of x, that is f of a comma b equal to y, that is b comma a. ஓகேவா? எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணால் நம்மளுக்கு அந்த x கிடச்சிரும். ஓகேவா? எந்த இமேஜ் எந்த எலிமெண்ட் கோடொமைனில் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் வந்துட்டு அது அப்படியே மாற்றி போட்டால் வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதனால ஆன் டூ, பிகாஸ் எவ்ரி எலிமெண்ட்டுக்கு இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கும். எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கும் இல்லையா? y எந்த ஃபார்மில் இருக்குது, b கமா a, x எந்த ஃபார்மில் இருக்குது, a கமா b. ஸோ கண்டிப்பாக b கமா aக்கு ஒரு a கமா b இருக்குங்க. ஸோ therefore it is on to. It is 1 1 and on to both. So it is bijective. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9 பார்த்துக்கலாம். f is a function from n to n, f of n equal to n plus 1 by 2 if n is odd and n by 2 if n is even. ஓகேவா? இங்கே எக்ஸ்க்கு பதிலாக n கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இது 1 1 and on 2 மீன்ஸ் பைஜெக்டிவான்னு செக் பண்ணணும். ஸோ 1 1 செக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். பட் இங்கே அந்த மெத்தட் நம்ம எடுக்க முடியாது, பிகாஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது நம்ம செக் பண்ணிக்கலாம். என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு f of 1 என்ன வரும், நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ டொமைனில் 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 1 ஃபஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். 1 இஸ் ஆட் நம்பர், ஸோ இந்த கேட்டகரியில் போகும் நம்மளுக்கு. ஸோ என்ன வரும் ஆன்சர், 1 + 1 by 2, தட் இஸ் 2 by 2. ஆன்சர் என்ன வரும், 1. ஓகேவா? அகெயின் நெக்ஸ்ட் 1 f of 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 வந்துட்டு ஈவன் நம்பர், ஸோ இந்த கேட்டகரியில் போகும். 2 by 2 என்ன வரும் ஆன்சர், 1. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், f of 1க்கும் ஆன்சர் 1, f of 2க்கும் ஆன்சர் 1. ஓகேவா? ஸோ f of 1 equal to f of 2 equal to 1, but 1 is not equal to 2. ஓகே, ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் 1 1.
ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஆன் டு ஒன் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இது கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் கொஷின். ஸோ எஃப் ஆஃப் 1 போட்டோன்னா நம்ம பார்த்தோம் 1 வந்துச்சு, எஃப் ஆஃப் 2 அதே 1 வந்துச்சு, எஃப் ஆஃப் 3 போட்டோன்னா 3 இஸ் ஆட் நம்பர், ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். 3 + 1/2 தட் இஸ் 4/2 2. அதே மாதிரி எஃப் ஆஃப் 4 போட்டோன்னா 4 இஸ் ஈவன், ஸோ n/2 தட் இஸ் 4/2 2 வரும். அதே மாதிரி 5க்கும் 6க்கும். ஸோ இதோட நம்ம கிராஃப் இந்த டயக்ராம் போட்டோன்னா எப்படி வரும் நம்மளுக்கு? 1க்கு இமேஜ் 1, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கும் 2, 5க்கு 3, 6க்கும் 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இங்கே இருக்கிற எல்லா இமேஜ்க்கும், இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இல்லை, பிகாஸ் 2 எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் இருக்குது, இந்த 2 எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் இருக்குது, அதனால 1 இல்லை. பட் ஆன் டு, எஸ் இட் இஸ் ஆன் டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்? இங்கே எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் 2 ப்ரீ இமேஜ் இருக்குது. ஓகேவா? 1க்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்குது, 2க்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்குது, அதே மாதிரி 3க்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்குது, அதே மாதிரி ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டாலும் இட் இஸ் ஆன் டு. ஓகேவா? ஆன் டுனா என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் த கோடொமைன் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ். ஓகேவா? ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு எஸ் இட் இஸ் ஆன் டு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ அது பார்க்கலாம் ஃபஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 2 கேசஸ் வரும். நம்ம கேஸ் 1 எடுத்துக்கலாம். y இந்த கோடொமைன் இஸ் ஆட் இன்டீஜர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ஸோ ஓன்லி 1 2 3 4 தான் வரும், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வராது. ஸோ ஒன்று ஆடாக இருக்கும், ஒன்று ஈவனாக இருக்கும் இங்கே இருக்கிற இன்டீஜர்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்னு எடுத்துக்கலாம். ஆடாக இருந்துச்சுன்னா அது எந்த ஃபார்மில் இருக்கும்? நம்ம எக்ஸாம்பிளில் கூட லாஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். 2r + 1 ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? ஈவன் இன்டீஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? 2r ஃபார்மில் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 2. ஓகேவா? ஈவன் இன்டீஜர் ஆட் எல்லாமே எப்படி இருக்கும்? 2r + 1. 2r எடுத்துக்கிட்டாலே அது வந்துட்டு ஈவன் +1 தான் ஆட் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ இதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம எப்போயுமே எப்படி பண்ணுவோம்? f of y = f of x பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த yக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2r + 1 = f of x என்ன கொடுத்துருக்காங்க? ஆடுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n + 1/2. ஓகேவா? n + 1/2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸ். n தான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க, அது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆயிரும். 2 2s are 4r + 2 1s are 2 = n + 1. ஓகேவா? இந்த 1 இங்கே வந்துச்சுன்னா 4r + 2 - 1 = n, that is n = 4r + 2 - 1 + 1. ஓகேவா? ஸோ இங்கே x = என்ன சொல்கிறாங்க? நம்ம இங்கே என்ன y எடுத்தாலும் இந்த ஃபார்மில் இருக்கும், ஆட் இன்டீஜராக இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரீ இமேஜ் வந்துட்டு இந்த ஃபார்மில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது நம்ம போட்டு பார்த்தலாம் இந்த டெஃபினேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு f of x = yன்னு ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ f of n, ஓகேவா? இங்கே வந்துட்டு n தானே எடுத்திருக்கோம். ஸோ n-க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? f of 4r + 1. f of n என்ன கொடுத்துருக்காங்க? n + 1/2 தானே ஆடாக இருந்துச்சுன்னா. ஸோ f of n + 1/2, this is n. so 4r + 1, இதுதான் n + 1, this is n + 1/2 இல்லையா? ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? 4r + 2/2 கரெக்டாக? +1 +1 +2 ஆயிரும். இங்கே 2 நம்மளுக்கு காமன் எடுத்துட்டோன்னா, 2 காமன் எடுத்துட்டோன்னா என்ன கிடைக்கும்? 2r + 1 கிடைக்கும், /2, that is 2 2 cancel, 2r + 1. ஓகே, இந்த 2r + 1 தானே நம்ம இங்கே yன்னு எடுத்தோம், கரெக்டாக? y = 2r + 1 எடுத்தோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருச்சு? 2r + 1. இது y நம்ம எழுதிக்கலாமா? yன்னு எழுதிக்கலாம். ஸோ f of n = y, that is என்னோட மீனிங் என்ன? இங்கே x தான். ஸோ f of x = y. ஓகேவா? x தான் n எடுத்திருக்காங்க. ஸோ f of n = yன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். therefore yes, it is on to. ஓகே, இது நம்ம ஒரு கேஸ் தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், y is oddக்கு. ஓகேவா? y is evenக்கு ப்ரூஃப் பண்ணலாம் இப்போது. ஓகே, y இஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா y என்ன ஃபார்மில் இருக்கும்? 2r ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது y = f of x நம்மளுக்கு தெரியும். ஸோ yக்கு பதிலாக நம்ம 2r எடுத்துக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க? ஈவன் இன்டீஜருக்கு n/2 இல்லையா? n/2 தானே? ஸோ இது இங்கே வந்துடும் 4r = n, that is n = 4r.
ஓகே, இந்த என் நம்ம இங்கே இங்கே போட்டோன்னாக்கா இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ f of x equal to f of n. இந்த கொஷனில் எக்ஸ்க்கு பதிலாக n எடுத்திருக்காங்க. ஸோ f of n equal to 4r, that is n equal to 4r எடுத்திருக்காங்க. ஸோ f of n ஈவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f of n equal to n by 2, that is 4r by 2, that is 2r வந்துருச்சு நம்மளுக்கு. 2r என்ன எடுத்தோம், நம்ம yன்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ equal to y. ஸோ f of n equal to yன்னு வந்துருச்சு ரெண்டு கேஸ்லையுமே. therefore it is onto function. பட் இது பைஜெக்டிவான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் பைஜெக்டிவ் பிகாஸ் இட் இஸ் நாட் 1 1 and onto ரெண்டுமே இருந்தால் தான் பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். பட் இங்கே 1 2 தான் இருக்குது, 1 1 இல்லை. ஸோ இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான், பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10 பார்த்துக்கலாம். இதில் ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. A is real numbers minus the element 3 and B is real numbers minus the element 1. ஓகேவா, இதுதான் A, இது B, and f is a function from A to B, and f of x equal to x minus 2 by x minus 3. ஓகேவா, ஸோ இங்கே A பேசிக்காக என்ன r minus 3 எது கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இங்கே 3 போட்டோன்னா நம்ம என்ன வரும், 3 minus 3 0, that is something by 0 is infinity. ஸோ அதனால் இங்கே இந்த செட் வந்துட்டு நம்ம r minus 3ன்னு எடுத்திருக்கோம். இந்த செட் ஏன் இப்படி எடுத்துருக்கோன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம் லாஸ்ட்டில். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு 1 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே f of x1 equal to f of x2. ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ்க்கு பதிலாக நான் x1 போட்டிருக்கேன். ஸோ x1 minus 2 by x1 minus 3. அதே மாதிரி இங்கே x2 போட்டிருக்கேன். x2 minus 1 minus 2 by x2 minus 3. ஓகே, ஸோ இது வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம் நம்ம. x1 minus 2 into x2 minus 3. அதே மாதிரி இங்கே x2 minus 2 by into x1 minus 3. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ என்ன வரும், x1 x2 minus 3x1 minus 2x2 plus 6. இது நீங்கள் பண்ணி பாருங்கள். x1 x2 minus 3x2 minus 2x1 plus 6. ஓகேவா, ஸோ இங்கே பேசிக்காக என்ன கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா x1 x2 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே +6 and +6 கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது -3x1 minus 2x2 equal to -3x2 minus 2x1. ஓகே, ஸோ x1 எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம. ஸோ -3x1 இங்கே -2x1 இங்கே வந்துச்சுன்னா +2x1 equal to -3x2 இங்கே வந்துச்சுன்னா +2x2 ஆயிரும். ஸோ -3x1 +2x2 minus x1 equal to அதே மாதிரி இங்கே -x2 -x1 equal to -x2 minus கேன்சல் ஆயிரும். ஸோ x1 equal to x2. ஓகேவா, ஸோ என்ன எடுத்தோம், f of x1 equal to f of x2 எடுத்தோம். ஸோ நம்மளுக்கு என்ன இம்ப்ளை பண்ணியிருக்குது, implies this implies and this implies, at last this implies x1 equal to x2. therefore it is 1 1 function. ஓகேவா, 1 1 ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆன் டூ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெஃபினேஷன் ப்ரூஃப் பண்ணணும். ஃபார் எவ்ரி y there exists x such that f of x equal to y. ஓகேவா, ஃபார் எவ்ரி y in the codomain, for every there exists x in the domain. ஓகேவா, such that இது ப்ரூவ் ஆகணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் y equal to f of x நம்ம எடுப்போம். f of x நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x minus 2 by x minus 3. ஓகேவா, இதுலேருந்து நம்ம xோட வேல்யூ எடுத்துக்கலாம். y இந்த சைடு பண்ணிவிட்டு என்ன வரும், x minus 3 into y equal to x minus 2. ஓகே, ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். xy minus 3y equal to x minus 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ x டைம்ஸ்லாம் ஒன்றா எடுத்துக்கலாம். xy minus x equal to இந்த சைடு போச்சுன்னா 3y minus 2 ஆயிரும். ஸோ x நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோன்னா y minus 1 equal to 3y minus 2. ஓகேவா, ஸோ x equal to 3y minus 2 by y minus 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் நம்மளுக்கு ஏல இருக்குமான்னு பார்க்கலாம். பிகாஸ் நம்ம எக்ஸோட வேல்யூ தான் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் நம்ம எங்கேருந்து எடுப்போம், டொமைன்லேருந்து. டொமைன் என்ன நம்மளுக்கு r minus 1. ஓகேவா, ஸோ பிகாஸ் 1 போட்டால் இங்கே 0 ஆயிரும். 1 minus 1 0 கீழே 0 ஆச்சுனாக்க நம்மளுக்கு என்ன வரும், இன்ஃபினிட்டி. ஸோ therefore r minus 1 எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த நம்பர் வந்துட்டு ஏல இருக்குது. ஓகேவா, ஸோ இது ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த எக்ஸை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கலாம். ஸோ f of x equal to
எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 3y மைனஸ் 2/y மைனஸ் 1 எடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், இதை எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இதில் போட்டுக்கலாம் எக்ஸ் மைனஸ் 2 மீன்ஸ் திஸ் ஹோல் டேர்ம் மைனஸ் 2 3y minus 2/y minus 1 minus 2 whole divided by x minus 3, that is 3y minus 2/y minus 1 minus 3. ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். 3y minus 2 இது இங்கே போச்சுன்னா minus 2y minus 2y minus 1 எடுத்துக்கலாம் இங்கே, divide by y minus 1 whole divide by 3y minus 2 minus 3y minus 1 whole divide by y minus 1. ஸோ இந்த y minus 1 y minus 1 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 3y minus 2 இது அண்ட் இது minus 2y and minus minus plus 2 ஆகிடும், divided by அதே மாதிரி 3y minus 2 minus 3y plus 3. ஓகேவா. ஸோ இங்கே நம்ம ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு minus 2 plus 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 3y minus 3y கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன கிடைக்கும் 3y minus 2y divided by minus 2 plus 3. ஸோ பார்த்தாலே தெரியுது 3y minus 2y that is y by minus 2 plus 3 that is 1. ஸோ y. ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், f of x equal to y நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ என்ன நம்ம பேசிக்காக என்ன சொல்ல வரோம்னா, நம்ம கோடொமைனில் எந்த y எடுத்தாலும் அதுக்கு நம்ம ப்ரீ இமேஜ் என்ன கண்டுபிடிக்கலாம், 3y minus 2/y minus 1 இந்த ப்ரீ இமேஜ் போட்டோன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். f of x equal to y சாட்டிஸ்ஃபை ஆகும் எக்ஸோட வேல்யூ இது போட்டோன்னா. ஸோ therefore every element in the codomain has a pre-image in the form of x equal to 3y minus 2/y minus 1. Therefore it is onto function. Okay va. It is both 1 1 and onto, therefore it is bijective function. Okay va. Okay, next question number 11 பார்க்கலாம். If is a function from r to r defined by f of x equal to x power 4. இது 1 1 செக் பண்ணிக்கலாம். 1 1 செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், f of x1 equal to f of x2 எடுப்போம் இல்லையா. ஸோ f of x1 என்னது x1 power 4 equal to x2 power 4. ஓகே. ஸோ பவர் 4 பண்ணும்போது நம்மளுக்கு x1 equal to plus minus x2 கிடைக்கும். x1 equal to x2 கிடைக்காது. ஸோ இட் இஸ் நாட் 1 1. பட் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், நாட் 1 1 சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், f of 1 எடுத்துக்கலாம். 1 என்ன கிடைக்கும், 1 power 4 1. அதே மாதிரி f of minus 1 என்ன கிடைக்கும், minus 1 power 4 that is 1. ஓகேவா. ஸோ நம்ம பார்த்தோம் ஸ்கொயர் பண்ணும்போது இதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு அண்ட் பவர் 4 பண்ணும்போது இதே ப்ராப்ளம் தான். பட் க்யூப் பண்ணும்போது வராது, பிகாஸ் க்யூப் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஓகேவா. ஸோ இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் வருது. ஸோ இட் இஸ் நாட் 1 1. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆன் டு 1 செக் பண்ணிக்கலாம். ஆன் டு செக் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கணும். பட் இங்கே எல்லா இமேஜஸ் என்ன ஃபார்மில் வருது, நம்மளுக்கு பவர் 4 தான் வருது. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் f of 1 என்ன வருது நம்மளுக்கு 1 power 4 1. அதே மாதிரி f of 2 என்ன வருது 2 power 4 16. f of 3 பண்ணனாக்கா 3 power 4 that is 81. ஸோ எல்லாமே இங்கே இமேஜஸ் என்ன ஃபார்மில் வருது, பவர் 4 ஃபார்மில் தான் வருது. தட் இஸ் 1 16 81. இதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்குது. பட் பேக் மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் 2 3 4 5 எனி நம்பர் அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ நம்ம எழுதிக்கலாம் there exists y equal to 2 in the codomain such that there is no x in the domain which satisfies f of x equal to y which is equal to 2. Okay, so that is not onto. இது எப்போவுமே நீங்கள் இந்த ஃபார்மில் எழுதணும். இதில் எழுதணும்னு அவசியம் இல்லை, இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். பட் இந்த ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஆன் டூ இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எழுதணும். ஓகேவா. ஸோ இட் இஸ் நாட் 1 1 நாட் ஆன் டூ, நைதர் 1 1 நார் ஆன் டூ. ஓகேவா. எந்த ஆப்ஷன், ஸோ ஆப்ஷன் டி த கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் நைதர் 1 1 நாட் ஆர் 2. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்க, f is a function from r to r f of x equal to 3x. இது 1 1 செக் பண்ணிக்கலாம்.
1 1 செக் பண்ணுறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ எடுப்போம்ல. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் என்னது 3x1, எஃப் ஆஃப் எக்ஸ் டூ 3x2. ஸோ 3 கேன்சல் ஆயிரும், x1 ஈக்குவல் டு x2. ஸோ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இம்ப்ளைஸ் x1 ஈக்குவல் டு x2, therefore it is 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் டூ செக் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ பேசிக்காக நம்ம என்ன எடுப்போம், y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுப்போம். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3x கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து y ஈக்குவல் டு 3x, எக்ஸோட வேல்யூ என்ன வரும், y/3. இந்த வேல்யூ போட்டோன்னாக்க சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம், நம்மளோட அந்த ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், எஃப் ஆஃப் y/3. பட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 3x. ஸோ 3 இன்ட்டு இந்த எக்ஸ், தட் இஸ் y/3. ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு y வந்துருச்சு. ஸோ பேசிக்காக என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், நம்ம கோடொமைனில் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் y எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் என்ன வரும், y/3. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும், therefore it is on to. ஓகேவா? y/3. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.